ஹாய்ங்க, நான் தான் விஜயமாகி அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் கண்டிஷன் வெரிகோஸ் வெயின். எஸ்பெஷலி இந்த கண்டிஷன் வந்து யாருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஸ்டாண்டிங் ஜாப்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ்க்கு, நர்ஸுக்கு, ஷாப் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் அதிகமாக வரும். அண்ட் டாக்டர்ஸ்க்குமே சில பேருக்கு அதிகமாக வரும் இந்த வெரிகோஸ் வெயினா. ஸோ வெரிகோஸ் வெயினை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதோட ட்ரீட்மெண்ட்டும் நான் சொல்ல போகிறேன், அதோடைய ஹோம் ரெமிடிஸும் நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோமாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போலாம். வெரிகோஸ் வெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெரிகோஸ் வெயின் வந்து காலில் இல்லைன்னா ஃபுட்டில் மோஸ்ட்டாக இந்த வெரிகோஸ் வெயின் வரும். அந்த நரம்பு வந்து வீங்கி இல்லைன்னா அது வந்து சுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ட்விஸ்டட் ஆகிருக்கும். இதனால வந்து அவங்களுக்கு பெயின் வரலாம், இல்லை அந்த வெரிகோஸ் வெயின் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்டாக இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லெக்கில் வரும், உங்களுடைய காலில் வரும், இல்லைன்னா உங்களுடைய பாதத்தில் வரும் சொல்லுவாங்க, சோல் ஆஃப் தி ஃபுட், இல்லைன்னா ஃபுட்டில் வரும்னு சொல்கிறாங்க. வெரிகோஸ் வெயின் வரத்துக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயின்ஸில் இருக்கிற வால்வ்ஸ் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாமல் அந்த பிளட்டு வந்து திரும்பி பிளாக் ஃபோல் ஆகுறனால அக்குமுலேட் ஆகி இந்த வெரிகோஸ் வெயின் வந்து வருது. அதனால தான் வெயின்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகுது, வீங்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பல்ஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து விசிபிளாக நம்மளுக்கு காலையிலே தெரியுது. எப்படி சொல்கிறீங்க, நான் போடுறேன் பார்த்தீங்களா, அப்படி பச்சையாக நம்ம காலில் தெரியும், விசிபிள் ஆகுது வெயின்ஸ் எல்லாமே. அதனால நெக்ஸ்ட் ஒன் வந்து பெயினும் இன்க்ரீஸ் ஆகுது இதனால. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒன் வே டோர் மாதிரி வால்வ்ஸ் வந்து சப்போஸ் க்ளோஸ் ஆகாமல் இருந்தால் திரும்ப பிளட் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால வெரிகோஸ் வெயின் வந்து வருது. இது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. சின்னதாக அனாட்டமி மாதிரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெரிகோஸ் வெயினுக்கு வெயின் வந்து அதோட ஒர்க் என்னன்னு அப்படி நான் சொல்கிறேன். வெயின் வந்து நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து பிளட்டை பம்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அசிஸ்டடாக இருக்குது. முக்கியமாக காலில் இருக்கிற இந்த காஃப் மசில்ஸ் வந்து பம்பாக வந்து ஒர்க் பண்ணுது. நம்மளுக்கு நடக்கும் போது நம்மளுடைய காஃப் மசில்ஸ் யூஸ் பண்ணி பிளட்டை வந்து அப்போர்டா வந்து ஹார்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுது பிளட்டை வந்து. இதனாலதான் சப்போஸ் இந்த ஒரு ஃப்ளோ வந்து நடக்காம திரும்பியும் அந்த பிளட் ஃப்ளோ திரும்பி ரிட்டர்ன் ஆச்சு, பேக் ஃப்ளோ ஆச்சுன்னா அதனாலதான் வெரிகோஸ் வெயின் வருது. இதனால வால்வ்ஸ் வந்து வீக் ஆச்சுன்னா திரும்பியும் பிளட் வந்து ரிட்டர்ன் ஆகும், திரும்ப கீழே இறங்கும். அதனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் வெயின்ஸ்ல. அதனால திரும்பியும் வந்து என்ன ஆகுதுன்னா வெரிகோஸ் வெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, காசஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த வெரிகோஸ் வெயின் முக்கியமாக வரக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஸ்டாண்டிங் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு. முக்கியமாக டீச்சர்ஸ் காலெல்லாம் வெரிகோஸ் வெயின் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் உங்கள் மதர், உங்கள் சிஸ்டர்ஸ் யாராச்சும் டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய காலை போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின் வரும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணணும், நான் ஈஸியாக உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக என் கூட ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் வெரிகோஸ் வெயின் எதுக்காக வருதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்மள. ஸோ லாங் ஸ்டாண்டிங் ஜாப்ஸ் எல்லாம் வருது. முக்கியமாக டீச்சர்ஸ்க்கு, நர்சஸ்க்கு, ஷாப் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குலாம் மோஸ்ட்டாக இந்த வெரிகோஸ் வெயின் வந்து வரும். செகண்ட் ஒன் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம் இந்த வெரிகோஸ் வெயினா. ஏன்னா நம்மளுடைய சூஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்மளே தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுமா அன்ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுமா அன்ஹெல்த்தியாக இருக்கணுமா ஒபீஸாக இருக்கணுமா எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் எல்லாமே உங்கள் காலில் தான் போகும். அந்த வெயினில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வெரிகோஸ் வெயினும் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன் பிரெக்னன்சி அப்போ வெரிகோஸ் வெயின் கன்ஃபார்மாக வரும். ஏன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால வெரிகோஸ் வெயின் வருது. லாஸ்ட் ஒன் ஏஜிங்குமே வந்து ஒரு நேச்சுரல் ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம ஏஜ் ஆகாமல் நம்ம இருக்க முடியுமா? ஏஜ் ஆக வெயின்ஸ் வந்து வீக் ஆகும், அதில் இருக்கிற ஃப்ளோ வந்து அதனால வந்து கரெக்டாக வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதனால திரும்பியும் பிளட் ஃப்ளோ வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் வந்து வரும். எக்ஸசைஸே நீங்கள் பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுடைய காஃப் மசில்லாம் கண்டிப்பாக வீக்காக இருக்கும்.
உங்களுடைய செகண்ட் ஹார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காஃப் மசில் தான். உங்கள் காஃப் மசில் பம்ப் பண்ணால் மட்டும்தான் கீழே இருக்கிற பிளட் திரும்பியும் நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து திரும்பி கொடுக்கும். சப்போஸ் உங்கள் காஃப் மசில் வீக்காக இருக்குது, அது ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த வேல்ஸுமே வந்து இல்லைன்னா வந்து வெயின்ஸ் எல்லாமே வீக் ஆகும், எஃபெக்டிவாக பம்ப் பண்ணாது. அந்த அளவுக்கு உங்கள் ஹார்ட்டுக்கு வந்து பிளட் போகாதனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஏ கூட வரலாம். லாஸ்ட் ஒன் கான்ஸ்டிபியூஷன் வந்து ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளுடைய காலில் டைட்டாக வந்து ஜீன்ஸ் போடுறது இல்லை டைட்டாக ட்ரெஸ் போடுறதுனால உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ லூஸாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லூஸாக போடுங்க. வெரிகோஸ் வெயின் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா நான் சில சிம்டம்ஸ்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களோட லெக்கில் வந்து ப்ளூ இல்லைனா பர்பிள் கலர் விசிபிள் வெயின்ஸ் தெரியுதா அப்படின்னு பாருங்க. நேரமாக நிற்கிறீங்க, நின்று முடிச்சோடனே உங்கள் காலில் ஹெவினஸும் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உங்கள் காலுனா கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின் இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய ஆங்கிளை சுற்றி ஸ்வெல்லிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்குது. எல்லாம் தூங்கிருப்பீங்க, நைட்டில் டக்குன்னு அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் காஃப் மசிலாண்ட. அந்த மாதிரி அடிக்கடிக்கு வருதுன்னா அந்த பெயின் இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா ட்ரோம்போவிங் பெயின் இருக்கான்னு பாருங்க. நைட் டைம்ஸ் ட்ரோம்போவிங் பெயின், ஏதாச்சும் இச்சிங் இருக்கிறது இல்லைனா வந்து ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அல்சர் இருக்கு காலில் அப்படின்னா கண்டிப்பாக சிவியர் ஸ்டேஜாக தான் இருக்கும். இது வெரிகோஸ் வெயின் ட்ரீட் பண்ணலன்னா எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வீனஸ் அல்சர் சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுடைய ஆங்கிள் ரீஜனில் ஏதாச்சும் ஒரு ஹூண்ட் இருந்துச்சுன்னா ஹீல் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீனஸ் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய வெயின்ஸ் பர்ஸ்ட் ஆச்சுன்னா ப்ளீடிங் கன்ஃபார்மாக லெக்கில் இருக்கும். அதனால ஏதாச்சும் ஒரு ப்ளீடிங் இருக்கான்னு செக் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் ட்ரோம்போஃபிலிட்டிஸ் சொல்லுவாங்க. ஏதாச்சும் கிளாட் வந்து ஃபார்ம் ஆகும். எக்கு வந்து ஸ்வெல் ஆகும், அப்புறம் வந்து ஸ்கின்லாம் வந்து திக்கன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் டயக்னோசிஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதான் டயக்னோசிஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். உங்களை நிற்க வச்சு உங்கள் காலை வந்து சுற்றி எல்லாம் ஆன்டீரியர் வியூ, போஸ்டீரியர், லேட்ரல் எல்லா வியூலையும் செக் பண்ணுறது. உங்களுக்கு வந்து விசிபிள் வெயின்ஸ் ஏதாச்சும் தெரியுதான்னு. டாப்லர் அல்ட்ராசவுண்ட் ஒன்று இருக்குது. அது எதுக்கு நம்ம செக் பண்ணுறோம்னா பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கும் வால்வ்ஸ் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வீனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வீனோகிராஃப்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டை மாதிரி யூஸ் பண்ணி வெயின்ஸை வந்து பார்ப்பாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் வரப்போகிறோம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து 2 ட்ரீட்மெண்ட் இருக்குது, சர்ஜிக்கல் மெத்தட் அண்ட் கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு. இப்போ நான் கன்சர்வேட்டிவ் மெத்தட் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் கம்பல்சிங் சாக்கிங் சொல்லுவாங்க. நான் இங்கே போடுறேன் அது எப்படி இருக்கும்னு. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன் லெக் எலிவேஷன் சொல்லுவாங்க. லெக் எலிவேஷன் எதுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து நல்லா வந்து இருக்கிறதுக்காக பண்ணுவோம். அதுவும் நம்மளுடைய ஹார்ட் லெவல் வரைக்கும் நம்மளை வந்து லெக் எலிவேட் பண்ணி 2 to 3 டைம்ஸ் பண்ணலாம் டெய்லியும். நாய்ஸாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி தீபாவளியால் நாய்ஸாக இருக்குது, அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ லெக்கை வந்து எலிவேட் பண்ணுவோம் 2 to 3 டைம்ஸ். அண்ட் லாங் ஸ்டாண்டிங்காக அவாய்ட் பண்ணலாம். லாங் ஸ்டாண்டிங் அப்படியே அவாய்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்ஸ் அப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் வேலை செய்யும் போது பக்கத்தில் சேர் வச்சுட்டு காய்கறி கட் பண்ணுறது. இப்போ டீச்சர்ஸ்னால் இருக்குன்னா மோஸ்ட்டாக வந்து ஸ்டாண்டிங்கில் எடுக்காமல் சிட்டிங்கில் உட்காந்து நீங்கள் லெசன் எடுக்கலாம், டீச் பண்ணலாம் ஏதாச்சும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணால் நல்லது. லாஸ்ட் ஒன் வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது. ரெண்டுமே வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து உங்கள் காஃப் மசில் பம்பை வந்து நல்லா எஃபெக்டிவாக வச்சுக்கும். அண்ட் வெயிட் கண்ட்ரோலும் இதிலே பண்ணிடலாம். செகண்ட் லாஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் மெத்தட். இப்போ நான் கன்சர்வேட்டிவ் மெத்தட்னா வந்து வித்தவுட் சர்ஜரி தவிர நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படிலாம் ட்ரீட் பண்ணலான்னு. இப்போ சர்ஜரியை வச்சு நம்ம எப்படிலாம் ட்ரீட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ளீரோதெரப்பின்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷனை கொடுத்து ஸ்மால் வெயின்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனால ஸ்மால் வெயின்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும். வெயின் ஸ்ட்ரிப்பிங் ஆர் லிகேஷன் சொல்லுவாங்க. வெயின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. இப்போ வந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலாக வெரிகோஸ் வெயினை என்ன நம்ம தெரிஞ்சதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்மளுடைய ஃபிசியோ ரோல் என்ன, இந்த வெரிகோஸ் வெயினுக்கு நம்மளுடைய ஃபிசியோ ரோல் என்னன்னு நம்ம பார்க்கலாமா?
ஃபிசியோவா வந்து வெரிகோஸ் வெயின் கண்டிஷனோட பேஷண்ட் வந்தாங்களா நம்மளோட கோல் ஃபர்ஸ்ட் எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பெயினை ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் செகண்ட் ஒன் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறது இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட அட்வைஸாக என்ன இருக்கும் பேஷண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங்காக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு சிட்டிங் போஸ்டரில் உட்கார சொல்லுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் வந்து உங்கள் காலில் வந்து அவ்வளோ போகவே போகாது. ஸோ அதனால வந்து லாங் ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் சிட்டிங்லேயே இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய லெக்கை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ண சொல்லுவோம். ஐ மீன் எப்படின்னா நீங்கள் உட்காரும் போது கால் கீழே ஏதாச்சும் சேர் வச்சு லெக்கை வந்து எலிவேட்லேயே பண்ண சொல்லலாம் நம்ம. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங்லேயே வந்து லெக்கை வந்து கிராஸ் பண்ணி வைக்கவே கூடாது. முக்கியமான விஷயம். நான் கால் போட்டு தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் அ ஃபிசியோவா ஒரு பேஷண்ட் கிட்ட இதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஒன் எக்ஸசைஸ் தெரப்பி நான் கொடுப்போம். எக்ஸசைஸ் தெரப்பியில் நம்மளோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃப் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டோ மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அப் அண்ட் டவுன் பண்ணுவாங்க ஆங்கிளை. இது ஆங்கிள் கிடையாது, நான் சும்மா ஆங்கிளை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் கிடையாது காஃப் ரைஸ். காஃப் ரைஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா டிப் டோவில் நிற்க சொல்லுவாங்க. நின்றுட்டு மேலே கீழேன்னு வர சொல்றது அப் அண்ட் டவுனா. அதனால உங்களுடைய காஃப் மசில் வந்து சூப்பராக வந்து கண்ட்ராக்ட் ஆகும், ரிலீஸ் ஆகும், கண்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்னா முக்கியமாக சைக்கிளிங் போல இல்லை வாக்கிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணும் போது உங்களுடைய கீழே இருக்கிற பிளட்டு வந்து பம்ப் ஆகி ஈஸியாக ஹார்ட்டுக்கு போகும். செகண்ட் ஒன் கம்ப்ரெஷன் தெரப்பி கொடுக்கலாம். கம்ப்ரெஷன் தெரப்பியில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா எலாஸ்டிக் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம். டாக்டரோடைய அட்வைஸோடய நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நம்மளுடைய பேஷண்ட் எஜுகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறது, டைட் சாக்ஸு இல்லைனா வந்து எலாஸ்டிக் பேண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறது. அண்ட் வாட்டரை அதிகமாக குடிக்கணும். ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஐ மீன் பேஷண்ட்ஸ் எடுத்துக்க சொல்லணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஹோம் ரெமிடிஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் பார்க்க சொல்கிறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து வெரிகோஸ் வெயினா என்ன நம்மளோட கான்செப்ட் இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோம் ரெமிடிஸ் கொடுக்க முடியும். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் லெக்கை வந்து எலிவேட் பண்ண சொல்கிறது. 15 to 20 minutes நம்ம வந்து லெக்கை எலிவேட் பண்ணியே வைக்கலாம். ஜென்டில் மசாஜ் கொடுக்கலாம் அப்வர்ட் டைரக்ஷனில் காலில். கோல்டு கம்ப்ரெஷன் கொடுக்கலாம் ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. கம்ஃபர்டபுள் ஷூஸ் யூஸ் பண்ணணும். முக்கியமாக வந்து ஹை ஹீல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ண விடும். அது நேச்சுரல் ரெமிடிஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்பிள் சீடர் வினிகர் யூஸ் பண்ணலாம். வித் டாக்டரோட கன்சல்ட்டோட யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னேன்னு யூஸ் பண்ணாதே, டாக்டரோட கன்சல்ட்டோட யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெமிடி மட்டும், நேச்சுரல் ரெமிடி மட்டும். லாஸ்ட் ஒன் கம்ப்ரெஷன் சொல்கிற மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெய்லியுமே வாக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சைக்கிள் இருந்தால் சைக்கிளை விட்டுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பிளட் சப்ளை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் லெக்கில். அதனால் பம்பிங் மெக்கானிசம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெயிட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைட்டான சாக்ஸ் எலாஸ்டிக் பேண்ட் யூஸ் பண்ணாதீங்க. கம்ப்ரெஷன் சாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் லாங் ஸ்டாண்டிங்கை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உட்காடுறீங்கன்னா உங்களோட காலை வந்து எலிவேட்லேயே வச்சுக்கோங்க. ஐ மீன் தூக்கியே வைங்க காலை. அப்போ தான் உங்களுடைய பிளட் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். அதுதான் கைஸ். ஸோ வெரிகோஸ் வெயின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு ப்ரிவென்டபிள் ஆன ஒரு கண்டிஷன் தான். இயர்லி ஸ்டேஜ்லேயே கேர் பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் அண்ட் ப்ளஸ் ஃபிசியோவால் வந்து ஒரு ஃபிசியோ கேரில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெரிகோஸ் வெயினை வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, டேக் கேர் ஆஃப் யுவர் லெக் தட் கேரிஸ் யுவர் லைஃப் டைம். காலில் வந்து ஸ்வெல்லிங்கோ இல்லைனா வந்து பெயின் அதிகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் போய் ஒரு வாஸ்குலர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஆஸ் அ ஃபிசியோவாக இல்லை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லைனா ஒரு வாஸ்குலர் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இயர்லி ஸ்டார் ப்ரிவென்டபிள் ஈஸியாக இருக்கும். உடல் நலம் தான் வாழ்க்கை நலம் சொல்கிறது சும்மா இல்லை. உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். உடலே ஒன்றும் இல்லை, அன்ஹெல்த்தியாக இருந்தோம்னா வாழ்க்கையை நம்பி வாழ முடியும். ஸோ இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். உடலை நல்லா வச்சுக்கோங்க, வாழ்க்கை நல்லா போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இதை போல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ்க்கே நான் மறக்காம கமெண்ட்ல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஹோம் ரெமிடி சொல்றேன், எக்ஸசைஸ் சொல்றேன்.
மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.